ட்விட்டர்ல எழுதவன இவனை தான் ஒடுக்கிறது. உளவுத்துறை காவல்துறைக்கு வேலை என்ன? மக்களுக்காக பணி செய்வது உளவுத்துறை காவல்துறை வேலையா? குற்றவாளிகளை நோட்டமிடுவது உளவுத்துறை காவல்துறையின் வேலையா? திமுக யாராரு விமர்சிக்கிறான்? அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? அதை நோட்டமிடு, அதை கண்காணி, எப்ப வாய்ப்பு வரும், எப்ப வழக்கு போடலாம், எப்ப உள்ள தரலாம்னு எதிர்பார்த்திருப்பது திமுகவின் வேலையா? காவல்துறை உளவுத்துறை வேலையா? எண்ணெயை பெரிய அடக்குமுறை நாங்க எதுக்கிறோம், கண்டிக்கிறோம். ஆனா எண்ணெய அதிகாரிகள் அவங்க நடத்துற விதம் ரொம்ப பண்பா நடத்துறாங்க, கண்ணியம் நடத்துறாங்க, நாரியம் நடத்துனாங்க. தமிழக காவல்துறை மீது மிகுந்த மதிப்பு வச்சிருக்கோம், மரியாதை வச்சிருக்கோம். ஆனா அன்னைக்கான செயல்பாடுகள் ரொம்ப இழிவா இருக்கு, ரொம்ப கேவல கட்டத்தனமா இருக்கு. நீங்க வீழ்த்தனம்னா நெஞ்சல குத்துங்க, முதல குத்தாதீங்க. வழக்கு போடுவீங்க, வழக்க போடுங்க, குண்ட சடத்தை பாச்சுங்க, இந்த கர்மத்தான பண்ணுவீங்க, அதை பண்ணுங்க. ஏன் இந்த கேவலத்தனமான வேலை? ஒரு போராட்டம் நடக்குதா, போராட்டத்துக்கு காவல்துறை குவிக்கிறது, யார் யார் எங்க கலந்துக்கிறாங்க அதை நோட்டம் பெறுது. ஆனா முக்கியமான பிரச்சனைல கோட்டை விடுது. 66 பேர் செத்து போனதுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏன்னா முதல்ல சுரேஷ் ஒருத்தர் முதலா இறந்து போறாரு. இறந்து போன உடனே அடுத்த 2 பேர் இறந்து போறாங்க. முதல் நாள்ல 3 பேர் இறந்து போறாங்க. அந்த சமயத்துல என்ன சொல்லி மூடி மறைக்கப்படுதுன்னா, இது கள்ளச்சாராய மரணம் இல்ல, வாந்தி வலிப்பு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மூடி மறைக்கப்படுது. ஏன்னா அந்த 3 பேர் தான் செத்து போறாங்க, இதை மூடி மறைச்சிருவோம், கள்ளச்சாரம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அடுத்தடுத்து சாவு பிறகுதான் கள்ளச்சார மரணம் சொல்றாங்க. அந்த முதல்ல இறந்து போன சுரேஷ்ங்கிற மரணத்துக்கு இறுதி சடங்குக்கு வந்தவன்லாம் இந்த கள்ளச்சாரத்தை குடிச்சிருக்கான். அப்ப அந்த சமயத்துல உளவுத்துறை காவல்துறை கொஞ்ச நேரம் வெளிப்பட்டு செயல்பட்டு இருந்தாலே இத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. முதல் நாள் அந்த இறுதி சடங்கு போனவன் 40 பேர் குடிச்சிருக்கான். அப்படி குடிச்சு 66 பேர் செத்து போயிருக்கான். கள்ளச்சாராய மரணத்தால 66 பேர் செத்து போனதுக்கு காரணம் அரசு. உடனே சொன்னது இது டாஸ்மாக்ல உள்ள அந்த சரக்குல கிட்டு இல்ல. ஏன் நீங்க வேணா நீங்க ஏதாவது காட்சி நீங்களே கொடுத்து விடுங்க. டாஸ்மாக் சாரத்தை கிக்கு இல்ல, அதனால தேடி போறாங்க. நாங்க டாஸ்மாக் மதுபான கடையை மூட சொன்னா அரசு என்ன சொல்லுது? மதுபான கடையை மூடினா கள்ளச்சாரம் பெருகிடுங்குது. மதுபான கடையை மூடினால் கள்ளச்சாரம் பெருகாது, மதுபான கடை இருப்பதால் தான் கள்ளச்சாரம் பெருகுது. ஏன்னா நீ குடி நோயாளியா மாத்திட்ட. குடி நோயாளியா மாத்தி காலையில பொழுது பிறந்த உடனே குடிக்கிறான், பொழுது சாய்ந்த உடனே குடிக்கிறான், மதிய வழியா குடிக்கிறான், எல்லாத்துக்கும் குடிக்கிறான். 7 மணியான கை எடுக்காம சரி குடிக்காம இருக்க முடியல. அப்படி குடி நோயாளியாக மாறி போன ஒருத்தன் வேலைக்கு போறது இல்ல, வீட்டுல காசு இல்ல, அப்ப பொண்டாடி இருக்க பணத்தை படிக்கிறான், இல்ல நகையை படிக்கிறான், இல்ல தாலி அறுக்கிறான். ஒண்ணுமே இல்லையா 20 ரூபா வாசல்ல நின்று இல்ல சாலையில நின்று பிச்சை எடுக்கிறான். அப்படி 30 ரூபா 40 ரூபாய் சேர்த்து 120 ரூபாய் 130 ரூபாய்க்கு குடிக்க முடியலன்னா 40 ரூபாய்க்கு மலிவு விலை சாராயத்தை நாடுறான். அந்த மலிவு விலை சாராயம் தான் கள்ளச்சாராயம். நீ குடி நோயாளியை உருவாக்கி விட்ட, அவன் கள்ளச்சாரத்தை நாடி போறான். அப்ப மதுபான கடைகளை மூடாது, கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாது. இதையும் விடணும், அதையும் விடணும். ஆனா இந்த அரசுக்கு இந்த துப்பு கட்ட, மானம் கட்ட, கேடு கட்ட, இன்னும் பல கட்ட அரசுக்கு அதுக்கு யோக்கியம் இல்லையே. என்ன அரசாட்சி நடத்துறீங்க? உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருக்குதா? ஆம்ஸ்ட்ராங் எப்படி இறந்து போறாரு? ஒரு போராட்டத்துக்கு போறப்ப அவ்வளவு காவல்துறை கண்காணிக்குது. வடலூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம், நாம் தமிழர் கட்சியோட தலைமை செயலாளர் அண்ணன் செந்தில் அங்க போறாங்க. ஆர்ப்பாட்டம் தள்ளி வைக்கப்படுது. காவல்துறை கெடுபிடி பண்ணதால சரி முறையா பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வச்ச பிறகு அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் குடும்பத்தோட கோயிலுக்கு போறாரு. வடதூர் நோக்கி கோயிலுக்கு போறவரை கண்காணிச்சு அவர் அலைச்சையை டிராக் பண்ணி எங்க வர்றாரு, இந்த வாகனமா அந்த வாகனமா பிடிங்க அப்படின்னு காவல்துறை கைது பண்ணுதுங்க. கோயிலுக்கு குடும்பத்தோடு போற ஆளை கண்காணித்து கைது பண்ற அரசு, காவல்துறை, உளவுத்துறை, இளவுத்துறை எல்லாம் ஆம்ஸ்ட்ராங்க்கு இருக்க அச்சுறுத்தல் இருக்கு. ஏன் சொல்லல? 60 ஆண்டுகள திராவிட ஆட்சியில இந்த தலைநகர்ல ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொலை செய்யப்படுவது இதுதான் முதல் முறை. அப்ப இதுக்கு யார் பொறுப்பேற்கணும் கேட்டா சமூக வலைதளத்தில் உட்கார்ந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர் கட்டபஞ்சாயத்து பண்ணாரு, ரவுடிசம் பண்ணாரு, அதனால கத்தி எடுத்தோம்னு கத்தியால தான் ஜாவு. சரி, ஆம்ஸ்ட்ராங் கத்தி எடுத்தாவே வச்சுக்கணும் ஒரு வாரத்துக்கு. மதுரையில மூக்க அழகி ஒருத்தர் இருக்காரு, உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரா? அவர் என்ன பண்ணாரு? நாளைக்கு ஒரு பாதுகாப்புக்கு குண்டகம் வச்சா, ஒரு பாதுகாப்பு ஏற்பட்ட இதே போல சொல்லுவீங்க.
ஒரு தண்டனை குற்றவாளி 10 கொலை பண்ண ஒரு தண்டனை குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவன் சிறைக்குள் அடைக்கப்பட்டால் கூட அவனுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அதுதான் அரசு, அதுதான் பொறுப்பு, அதான் கடமை. நீ வீதியில உழவு விட்டுட்டு வெட்டி கொலை செய்ய விட்டுட்டு ரவுடிகள் பெருகி கொண்டிருக்கிறாங்க. நாங்க ரவுடிகள் புரிகிற மொழியில பேசுவோம், நீ சட்டத்தின் மொழியில பேசு, வேற எந்த மொழியும் பேச மாட்டேன். ரவுடிகள் புரியுற மொழினா அவன் கையை விட்டான் நீ கையை உடைக்கிறதா, அவன் பாத்ரூம்ல விழுந்தான்னு சொல்லிட்டு கையை உடைக்கிற. எங்கேயாவது இந்த கொடுமை இருக்கா? ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க விசாகாலத்துல காவல்துறையால துன்புறுத்தப்பட்டன்னு. இன்னைக்கு காவல்துறை துன்புறுத்தது, கையை உடைக்குது, காலை உடைக்குது, கரெக்டா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்க. ஏன் ஒரு காவல்துறை அதிகாரி கூட அந்த பாத்ரூம்ல வலிக்கு விழ மாட்டேங்குது? அதெல்லாம் வித்தியாசமான பாத்ரூமா இருக்கு. கைதினா வலிக்கு விட்டுட்டு காவல்துறை சைட்டு போடுதா? என்ன கதையா இருக்கு? ஏன்னா காவல்துறை வேலை செய்யும், காவல்துறை வேலை செய்யும், பல்ல புடுங்கும், கையை உடைக்கும், காலை ஒடிக்கும், எல்லாத்தையும் பண்றது காவல்துறை. எப்படி அனுமதிக்க முடியும்? ரவுடி உருவாக்கிட்டான், பிரபல ரவுடி. எப்படி ரவுடி ஆகுறான்? ஒரு கொலை பண்றான், அவன் குற்றம் சாட்டப்பட்டு 90 நாட்கள் வரைக்கும் உள்ள இருக்கான். அப்புறம் பெயில வாங்கிட்டு வெளில வர்றான். வெளில வாங்க வந்த பிறகு அந்த வழக்கு நடக்குது, வழக்குல தண்டனை பெறல, மறுபடியும் கொலை பண்றான், 90 நாட்கள் உள்ள போறான், வெளில வர்றான், வழக்கு நடக்குது, அந்த வழக்குலையும் அவன் தண்டிக்கப்படல, விடுவிக்கப்படுறான். இப்படி தொடர்ச்சியாக பல கொலைகளை செய்துவிட்டு எந்த கொலை வழக்கும் தண்டிக்கப்படாத ஒருவன் அந்த கொலையை, அந்த வன்முறையை கணக்கான தொழில் வாய்ப்பாக பயன்படுத்தினான். அதுக்கு பேர் தான் கூலிப்படை கலாச்சாரம். அவன் தான் ரவுடி. கொலை பண்றப்பவே அவனுக்கான ஆயுள் தண்டனையை உறுதிப்படுத்தி உள்ள போட்டிருந்தா இன்னொருத்தனை கொலை பண்ணுங்க என்னன்னு இருக்காது. நீ உலா விட்டுவிட்டு திடீர்னு என்கவுண்டர் பண்ணிக்காது. என்கவுண்டர் பண்ணாலும் ஒழிஞ்சுமா எல்லாமே. எதுக்கு? காவல்துறை சிங்கம் படம் போல செயல்படுதான். நம்ம நம்பணுமா? கேவலம் கட்டவில்லை. காவல்துறை, உளவுத்துறை எல்லாமே மக்களுக்கானது. திமுக கட்சி வேலை செய்யறது வேலை இல்லை. திமுக விமர்சிச்சா உனக்கு என்ன கிடைக்குது? இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பாயெல்லாம் கெடும் வள்ளுவன் சொல்றேன். இன்னைக்கு கருணாநிதி எழுதிய பொழிப்புரை, ஒரு ஆட்சி மீதான குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு கெட்டு போகுங்கிறது. கருணாநிதி விமர்சிச்சு தொடங்கிறாரு. ஆனா இங்க சாதிக்கு ஏற மாட்டேங்குது. ஆட்சியை குறை சொல்லக்கூடாதுங்க. இது திராவிட மாடல் ஆட்சி. என்ன திராவிட மாடல் ஆட்சி? 10 நாளைக்கு முடி ரகுபதி சொல்லிட்டாரு, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடியே ராமர் தாங்க. என்ன கூட்டம்னா ராமரை பாஜக கையில விட்டுட்டான், கையில எடுக்காம விட்டுட்டான். ஜெய் ஸ்ரீராம் சொன்னவரு ஜெய் ஜெகநாத்துக்கிறாரு. யாரு? ஐயா மோடி ஐயா. அயோத்தியில பாஜக தோத்து போகுது, பைசாபாத் பாராளுமன்ற தோத்து போகுது. நீ ராம அரசியல் ஈடுபடாது, ராமரை கழட்டி பண்ணி முடிவு பண்ணிட்டு அவன் ஜெய் ஜெகநாத்தான். அவனே ராமரை விட்டுட்டான். இவங்க தீ பிடிக்கிறாங்க. ஐயா சுபேத பாண்டியன் ரோசமும் மானமும் சூடும் சுரணையும் கொண்டவர் எங்க போனாரு? அப்படி மெல்லிய குரல்ல பேச வேண்டியதானே? ரகுபதி சொல்றாங்க. அது மட்டும் சொல்லலங்க, அண்ணாவுக்கு, பெரியாருக்கு, அம்பேத்கருக்கு சமூகத்துல முன்னோடியே ராமருக்கு. ஏண்டா கண்டிக்கல? செல்லமா தட்டுறீங்கடா, செல்லமா கூட தட்டுங்கடா. ஏன் வாய்ப்பு இருக்க மாட்டேங்க? அப்ப என்ன? ரஞ்சித் சங்கி, இவர் சங்கி, அவர் சங்கி. ரகுபதி யாரு? ரகுபதி பேசிய கருத்து தனிப்பட்ட கருத்து என்றால் திமுகவின் தலைமை ஏன் கண்டிக்கல? ஏன் கண்டிக்கல? இந்த கோட்பாட்டு வேஷம் போட்டுக் கொண்டிருக்க பிஜேபி முத்திர கொத்துற. யாரு பிஜேபி பேச வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டு நாங்களும் கலைச்சு போயிட்டோம். உனக்கு பேச இங்கெல்லாம் பிரச்சனை இருக்கா? இன்செக்யூரிட்டியா இருக்கா? அறிவாளத்துக்கு போவா, கலைஞர் தொலைக்காட்சி போவா. யார் பாஜக ஆதரிச்சு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பாதம் கிடைச்சது யார்? பேசுவோம். நாம் தமிழக கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு விரோதம் பண்ணங்க, ஒரு விரோதம் பண்ணல. ஆனா முழுக்க அத்தனை பாதகத்தையும் அத்தனை புரகத்தையும் செஞ்சது இந்த கேடுகட்ட திமுக. திடீர்னு பார்த்தா நாங்க இவங்களெல்லாம் விட மாட்டோம், ஒடுக்குவோம். ரெட்ரிக்ஷன் ஊடகம், அந்த ஊடகத்துக்கு முடக்கம் நினைக்கிறேன். ஏன் முடக்கணும்னா அவர் ஏன் கைது பண்ணீங்கன்னா சவுக்க சங்கர் பேசினார்ல, பேசுறப்ப எதுக்க தலையாட்டிட்டார். சட்டத்துல என்னன்னா அவதியான கருத்தை மேற்கோள் காட்டி பேசினா கூட வழக்கு கிடையாது. கருணாநிதியை பத்தி வைகோ பேசுறதை இப்ப நான் மேற்கோள் காட்டி பேசினா வழக்கு கிடையாது. இதுதான் சட்டம். ஆமோதிச்சதுக்கெல்லாம் ஆமாம் வழக்கு போட முடியாது. ஆனா டெல்லிக்கு விரைந்து தெலுங்கு கைது பண்ணி உள்ள போறான். நான் என்ன நினைக்கிறேன், பெண் காவல்துறை அதிகாரத்தை தப்பா நடந்துட்டாரு ராஜேஷ் சாஸ்திரி, காவல்துறை அதிகாரி. அதிமுக ஆட்சியில சிபிசிடி வழக்கு நடத்தி அந்த வழக்கு விழுப்புரம் முதன்மை நீதிமன்றத்துக்கு போய், விழுப்புரம் குற்ற நீதிமன்றம் போய், சென்னை நீதிமன்றம் போயின்னு 3 நீதிமன்றம் அவருக்கான தண்டனை உறுதி செய்கிறது. 10 ஆண்டு 3 ஆண்டுன்னு
3 நீதிமன்றம். அவர் கடந்த மே 17ஆம் தேதி தான் ஜாமீன் வாங்குறாரு, ஸ்டே வாங்குறாரு. அதுக்கு இடைப்பட்ட காலத்துல 11 மாதங்கள் நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் சாச இந்த காவல்துறை, இந்த உளவுத்துறை, இந்த திமுக அரசு, இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் எதுவுமே பண்ணல. நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்ட அவரை ஏன் கைது பண்ணல? திமுக விமர்சிச்சான், முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சிச்சான்னு கைது பண்ற நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ராஜேஷ் சாசை 11 மாசம் கைது பண்ணல. ஏன் கைது பண்ணல? இதுதான் திராவிட மாடல். இந்த கேடுகட்ட ஆட்சி முறைக்கு வருது திராவிட மாடல். 24 ஓட்டு போட்டது பிஜேபி மேல கடுப்புல, 26 ஓட்டு போட போறது திமுக மேல உள்ள கடுப்புல. எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க, அப்பாரும் மகனும் ஆடுங்க, வானத்துக்கு பூமிக்கு குடிங்க, எல்லாரும் உள்ள போடுங்க. 2026 கெண்டி கதற விடுவோம். கருணாநிதி ஆட்டம் போட்டார், ஆட்டம் போட்ட விளைவாக கடந்த கால தவிர்க்கு மன்னிப்பு கேட்டார் ஸ்டாலின். அதே நிலையை உருவாக்கும். எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை அவதூறு பரப்பையில் வந்தாலும் எதிர்த்து நிற்போம். நாங்கள் தலைவர் பிரபாகரன் பிள்ளைகள். சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. நாம் துணிந்து போராடுவோம்.